ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆனப்புறம் எது நம்மளுக்கு ரைட் ஃபுட் எடுக்கணும்னுட்டு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டே போகிறேன். முதலாவது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கணும். அயன் ரிச் ஃபுட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைட்டமின் சி ஃபுட்ஸ் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் நம்ம எடுக்க வேண்டியது நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். அஞ்சாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ், இது நம்ம இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ணோம். பயோட்டின் ரிச் ஃபுட் நம்ம ஹேர் பிரேக்கேஜை ஸ்டாப் பண்ணோம். ஏழாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ, நம்ம டேமேஜ் ஹேர் ஃபாலிகல்ஸை டெஃபினட்டாக இது இம்ப்ரூவ் பண்ணோம். அப்புறமா எட்டாவது ஹைட்ரேட்டிங் ஃபுட்ஸ், இது நம்ம ஸ்கேல்ப் மாய்ஸ்சரை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணோம். இதோட நம்ம ஹோல் கிரெயின்ஸ், அதாவது ரைஸ், கினோவா, ஓட்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்றதுனால நம்ம ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா ஆகும். வைட்டமின் பியோட இது தவிர நீங்க வந்துட்டு ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஆல்கோஹால் அவாய்ட் பண்ணணும், சுகர் அண்ட் ப்ரோசஸ் ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. கெஃபைனை கூட கம்மி பண்றது, அதாவது காஃபி குடிக்கிறது கம்மி பண்ண மாதிரி இருக்கும். கூடவே நீங்க வந்துட்டு லாட் ஆஃப் வாட்டர், அதாவது அட்லீஸ்ட் 4 லிட்டர் வாட்டர் நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆக்சிஜன் சப்ளை நல்லா ஆகும் ஸ்கேல்புக்கு. இதோட நீங்க பிரிஸ்கிரைப்ட் சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ உங்க பர்டிகுலர் எக்ஸ்பர்ட், அது நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க ரூட் காஸ் அனாலிசிஸ் பிரகாரம் அது பர்டிகுலரா வந்துட்டு உங்களுக்கு எந்த ஹேர் லாஸ் ஆயிருக்கோ அதுக்கு அந்த பர்டிகுலர் சப்ளிமெண்ட் யூஸ் ஆகும். இதோட உங்க நியூட்ரிஷன் ரிச் டயட் கூட அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கும் இந்த ஹேர் க்ரோத் ஆகணும்னா நீங்களும் எங்க டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸை கால் பண்ணுங்க. அவங்க கூட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கும் ஹேர் அண்ட் கான்ஃபிடன்ஸ் நாங்கள் மறுபடியும் வரைச்சு தருவோம்.